அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். எமர்ஜென்சி ஃபோன் பண்ணாலும் இந்த வழியில வண்டியும் வரமாட்டிருக்கு. நேற்று 300 ரூபாய் கொடுத்து பஸ் ஆட்டோவுக்கு வந்தேன் வீட்டுக்கு. ஒரு சாமான் வாங்கட்டும், மிளகா வாங்க, புளி வாங்க, எண்ணெய் வாங்க. அது மேலே நாங்கள் எங்கே இருந்து சம்பாதிக்கிறது? வருவாங்களா, ஓட்டு கேட்டு வருவாங்களா, அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும். அவங்க எதுவுமே செஞ்சுதான் கிடையாது இது வரைக்கும். போக்குவரத்து வசதியும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நாங்களும் எங்கேயோ கேள்விப்பட்டோம், மக்களுக்கு நிறைய தலைவர்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் போய் பார்த்தோம், எந்த நடவடிக்கை எடுக்க போதில்லை. இருந்தாலும் நாங்கள் எமர்ஜென்சி ஃபோன் பண்ணாலும் இந்த வழியில வண்டியும் வரமாட்டிருக்கு. அது ஃபோன் பண்ணாலும் வண்டி சரியில்லைப்பா, வழி சரியில்லைப்பா, நாங்களும் என்ன வர முடியாது, அந்த ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பஸ்ஸு வசதி எதுவுமே இல்லை, ஆட்டோ வசதி மாதிரி தான் இருக்கு. அதுவும் டைமுக்கு தான், அந்த டைமுக்கு அவங்க மீன் கூட ஏற்றுவாங்க. இல்லைன்னா மீன் கூட ஏற்ற டைமில் தான் நமக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த மீன் கூட இல்லைன்னா ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ரொம்ப ரிஸ்காக தான் இருக்குது. நீங்கள் இது குறித்து யாருக்கு சொல்ல மனு கொடுத்துருக்கீங்க? இது குறித்து நான் தலைவருக்கும் கொடுத்துருக்கேன், திருவள்ளூருக்கும் போய் மனு கொடுத்துருக்கேன், நம்ம புனே தாலுகா ஆஃபீஸ்லும் கொடுத்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் வரல. செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்கண்டி இந்த வரைக்கும் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. யாருன்னா ஒரு சைக்கிள் ஆட்டோவில் பேச்சு வீட்டு போயிடுவேன், ஒரு சைக்கிள்காரன் எடுத்து விடுறான். அதோட அங்கேருந்து வந்ததுன்னா அங்கேருந்து நடந்து தான் வருதுங்க குழந்தைங்க. பாரு மணிக்கு வராங்க நைட்ல எத்தனை மணிக்கு வராங்க? யாரு குழந்தைங்க 8 கூட ஆகுது குழந்தைங்க வர்றதுக்கு. ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்க. ஓட்டுக்கு மாதிரி அதிகாரமா கொஞ்சம் வச்சுன்னு வந்துடுறாங்க. ஓடு போடுங்க எங்க தலை மேல, ஓட்டு போடுங்க எங்க தலை மேல. இதெல்லாம் யாரு கட்டி கொடுக்குது? பண்ணி குடிச்சுக்கிட்டு ஆட்டை வச்சிருக்கிறோம் நாங்க. வீட்டை 4 ஜனம் வந்துடும், எங்க படுக்குது நாங்க? குழந்தைங்க குட்டுமா இருந்தா ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணனியா, அந்த பண்ணி குட்டில படுக்க வைப்பேன். கொஞ்சம் வருஷம் ஆக்குங்க வந்து. இதெல்லாம் வர்றீங்கெல்லாம் அதிகாரமா என்ன பண்றீங்க? மழை காலத்துல கூட இங்கதான் நார்த்தாச்சு கிடக்குறோம். யாரு எங்களுக்கு இந்த ரேசை வச்சு வாங்கி வச்சுன்னு குழந்தைங்களை வச்சு காய்ச்சி கீச்சு ஊற்றி கிடக்குறோம். எங்களுக்கு என்ன சம்பாதனை வருது? அதிகாரிங்க வராங்களா? நீங்க அதிகாரிங்க வந்தா கூட அதான் சொல்லிட்டு வராங்க, 3 நாளைக்கு போட்டுடுவோம் பெரியம்மா, ஓடு தலை மேல போட்டுடும் ஓட்டை என்றாங்க. 2 கட்சிக்காரும் வராங்க, 2 கட்சிக்காரும் இதுதான் சொல்றாங்க. இந்த நல்லா ஆக்கிடுறோம் போட்டு வரத்துக்கு வசதி இல்லை, ரோடு சரியில்லை. அதனால போடுறீங்களா? அதுவும் கிடையாது. இருக்க பாட்டுக்கு தான் எல்லாத்த பாட்டுக்கும் எப்படி போவாங்க? நடக்க முடியுமோ நடக்க முடியாதோ. நேற்று 300 ரூபாய் கொடுத்து பஸ் ஆட்டோவுக்கு வந்தேன் வீட்டுக்கு. ஒரு சாமான் வாங்கட்டும், மிளகா வாங்க, புளி வாங்க, எண்ணெய் வாங்க. அது மேலே நாங்கள் எங்கே இருந்து சம்பாதிக்கிறது? ஒரு தொடப்பா இருக்கிறோம், தொடப்பாட்டு அது அப்படியே போய்க்கிறோம் தள்ளாதவங்க. அது கூட தொடப்பு கூட எல்லாம் காஞ்சி போச்சு, என்னத்தை கட்டு போய்க்கிட்டு நாங்கள் வர ஓயப்பு அப்போ போச்சு. 3-4 வருஷம் 5 வருஷம் ஆகி போச்சு. எங்களுக்கு ஓயப்போ வர்றது கிடையாது. எங்களுக்கு 3 பேர் 2 பேருக்கு வர்றது கிடையாது. எனக்கும் ஒரு கேவனுக்கும் அது உள்ள போகக்கூடாதுன்றாங்க அவங்க. சின்ன பிள்ளைங்கள போய் அவங்க வர்றதானா வந்தானா சொல்லி கொடுக்கணும். அவங்களும் வரமாட்டேன்றாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த அம்மா வர்றாங்க, பாத்துக்கிறாங்க, போயிடுறாங்க. அது எப்ப அந்த பசங்க எப்படி படிக்கும்? இப்ப டியூஷன் எடுக்கிற பொம்பளையே வந்து கொசுல கொஞ்சம் படிப்பு சொல்லிட்டு கொடுத்து போகுது பசங்களுக்கு ரோட்ல. அதுக்கு எதுக்கு இது கட்டணும் எங்களுக்கு? நீங்க மூடி வச்சு ஆய்க்கு பாக்குறதுக்கா? அதனாலதான் அப்படியே விட்டு வச்சுருக்குது. இப்ப அந்த பிள்ளைங்க படிக்கணும், அது எப்படி? நீ மூடி வைக்கிறதுக்கா கட்டின? இல்ல ஒரு வீடு கட்டி இருக்க மாட்டோமா அந்த இடத்துல? நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லி தானே கட்டணும். இது பதில் செய்யுதா எப்படி? இது திறந்து விட்டாதானே பிள்ளைங்க படிக்கும். நீ மாசத்துக்கு ஒரு வாட்டி வர அது லட்டு ஜாங்கிரா தான் குத்துட்டு போய் அது பெருமை. அந்த பிள்ளைங்க சொல்லி கொடுத்தாதானே அது புரியும். அப்ப எதுக்கு நீங்க விட்டு கட்டணுது? கட்டாது விட்டு இருக்கலாமே. வண்டி வசதியே கிடையாது எங்களுக்கு. எந்த வண்டியில அந்த வண்டியில கை போட்டுதான் போவாங்க பசங்க. வருவாங்களா வரமாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இப்ப வீட்டா இருந்தோம். மருத்துவமனை அதெல்லாம் போனாங்க. மருத்துவமனை போனா கூட நாங்க எதனா கை போட்டுதான் போகணும். அர்ஜென்ட்டுக்குன்னா கூட வண்டி வசதியே கிடையாது எங்களுக்கு. போன் பண்ணா 100 விட்டு தான் வரும். அதுல வந்தா லேட்டா தான் வரும்.
ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு. ஏதாவது உயிர் இருக்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? உயிர் இப்பனா ஏன்னா இறந்து போன மாதிரி அது மாதிரி தான் நடந்திருக்கு. அதனால சொல்றதில்ல 108க்கு ஃபோன் பண்ணோம்னா சீக்கிரமா வராது. வர்றதுக்கிட்ட கொஞ்சம் ஆளுங்க இறந்துருவாங்க. எங்க மச்சின் மாதிரி தான் நடந்திருக்குங்க. உரிய நேரத்துக்கு வராதனால எங்க மச்சின் அது மாதிரி இறந்துட்டாரு. இங்க நீங்க எல்லாம் என்ன வேலை செய்யணும்? எங்க கூலி வேலை தான் செய்யறோம் நாங்க. மரம் வெட்டுற வேலை இருக்கும், யாரா பிடிக்கிற வேலை போவோம். அதான் காலையில கிளம்பி போனோம்னா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரும். நீங்க இங்க இருந்து போறதுக்கு எப்படி போவீங்க? நடந்துதான் போவோம். சில பேர் நடந்து போவாங்க, சில பேர் வண்டிங்களை கை போட்டு போவாங்க, பைக் வச்சுன்னு இருக்கும் பைக்ல போவோம். நீங்க இது மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு அதிகாரிகிட்ட சொல்லிருக்கீங்க? சொல்லியிருக்கோம் நாங்க. வருவாங்களா ஓட்டு கேட்டு வருவாங்களா, அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் நாங்க. அவங்க எதுவுமே செஞ்சுதான் கிடையாது இது வரைக்கும். ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க போட சொல்லி, அவ்வளவுதான். நாங்க எத்தனை தடவை கேட்டிருக்கோம். எங்க பசங்களுக்கு வண்டி இல்லை, எங்க ஊருக்கு போறதுக்கு சுத்தமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழைக்காலம் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம் போறதுக்கு வர்றதுக்கு. ஏன்னா நனைஞ்சிட்டு தான் போவாங்க, நனைஞ்சிட்டே தான் வருவாங்க. அந்த வண்டி போனோம்னா அந்த கோரப்புக்கு பக்கத்துல தான், அங்க பக்கத்துல ஊரு இருக்கு, அந்த ஊருக்கு தான் போகணும். போயிட்டு கை போட்டு தான் ஏறி தான் போவாங்க. அது டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் வண்டி. ஸ்கூல் பசங்களுக்கு பெரியவங்களுக்கும் சரி, ஸ்கூல் பசங்களுக்கும் சரி, டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் வண்டி. அங்க என்ன வண்டி? ஆட்டோ தான், சின்ன ஆட்டோ தான், சேர் ஆட்டோ மாதிரி. எத்தனை பேர் போவாங்க குறிப்பிட்ட மாரி ஒரு 20 பேர் அப்படி போயிடுவாங்க. பசங்க ஸ்கூல் பசங்க வரைக்கும் 20 பேர் போவாங்க. மீதி தனியா போறாங்களா அவங்க எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் போவாங்க. ஏன்னா அடிக்கடி போக முடியாது, ஒரு ட்ரிப் ஏற்றுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஏற்றுன்னு வருவாங்க. குடி தண்ணீர் எல்லாம் நல்லா இருக்கா? குடி தண்ணீர் எல்லாம் நல்லாவே இல்லை. கொஞ்சம் இதுவா கலரா இருக்கு எங்க ஊர்ல தண்ணி, வெள்ளையாவே இருக்காது. அதுவேதான் குடிச்சிட்டு இருக்கோம் நாங்க. இத்தனை வருஷமா இங்க இருந்து சேர்ந்ததுல இருந்து அந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம் நாங்க. நாங்க தண்ணி கேட்டதுக்கு அந்த தண்ணி டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த போர் போட்டு கொடுக்கும். தண்ணி நல்லாவே இருக்காது.